سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. ரவாஹு முஸ்லிம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் தக்குவா என்றால் என்ன என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை இல்லையா? தக்குவா அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல தக்குவா தக்குவா அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை வச்சு தான், அதாவது குபா பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு பத்தியலா, குபா பள்ளிவாசலை பற்றி பேசுகிற போது ல மஸ்ஜூதுன் உஸ்ஸிஸ அலா தக்குவா, தக்குவாவின் அடிப்படையில் அஸ்திவாரம் போடப்பட்ட பள்ளிவாசல். எந்த பள்ளிவாசல்? குபா பள்ளிவாசல் அப்படின்னு. அந்த பள்ளிவாசலை மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்குவா அப்படின்னு நல்லா சொல்றான் பார்த்தீங்களா? இதை வச்சு தான் நம்ம பள்ளி உள்பட நிறைய பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜிது தக்குவா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த தக்குவா அப்படின்னு சொன்னா தக்குவான என்ன அர்த்தம்? இறையச்சம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. தக்குவா அப்படிங்கிறது இறையச்சம். இந்த இறையச்சம் என்ற ஒரு பொருள் மாத்திரம் அல்ல, நிறைய அர்த்தங்கள் தக்குவாங்கிற வார்த்தைக்கு வருகிறது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களாக்க சஹாபாக்கள் தக்குவாண்டா என்னென்னு சொல்கிறாங்கிறதுக்கு ஒரு 4 சஹாபாக்களை சொல்லி காட்டுறேன். முதல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தக்குவாண்டா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, தக்குவா என்று சொன்னால் வஅஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை ஏவினார்களோ, எதை செய்யுமாறு கட்டளையிட்டார்களோ அதை செய்வதும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்வது, விலகி கொள்வது என்னவாக இருக்கிறது? தக்குவாவாக இருக்கிறது. அப்ப தக்குவா என்று சொன்னால் ஏவல் விலக்கல்கள், ஏவல்களை பின்பற்றுவதும், அல்லாஹ்வுடைய ஏவல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை பின்பற்றுவதும், விலக்கல்களை விட்டும் விலகி இருப்பது என்னவாக இருக்கிறது? தக்குவாவாக இருக்கிறது என்று சொன்ன சஹாபி யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க. இன்னொரு சஹாபி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தக்குவாண்டா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தக்குவா என்று சொன்னால் கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதையில் ஒருவன் செல்லுகிற போது எப்படி போவான்? ரொம்ப பார்த்து பார்த்து, ரொம்ப கவனமா, கீழாடையை கொஞ்சம் தூக்கிக்கிட்டு அந்த கல்லோ முள்ளோ காலையும் குத்திடக்கூடாது, ஆடையிலையும் பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக செல்வானா இல்லையா? எச்சரிக்கையாக
காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தக்குவாண்டா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தக்குவாண்டா என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஐ யுதாஅ ஃபலா யஸா வ யذ்குர ஃபலா யன்சா வ யஷ்குர ஃபலா யக்ஃபுர். தக்குவா என்றால் என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவது, அதே சமயத்தில் அவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பதும், வ யذ்குர அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதும், ஃபலா யன்சா அல்லாஹ்வை மறக்காமல் இருப்பதும், வ யஷ்குரு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணுவதும், ஃபலா யக்ஃபுரு அவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்காமல் இருப்பது என்னவாக இருக்கிறது? தக்குவாவாக இருக்கிறது. அப்ப தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவதும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறந்து விடாமல் அவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இருப்பதும், அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு என்ன பண்றது? ஷுக்ர் பண்ணுவது தக்குவாவாக இருக்கிறது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதுதான் தக்குவான்னு சொன்னாங்க என்று வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி பிரபலியமான ஒரு தாபிஇ யார் என்று சொன்னால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இவங்க தாபிஇ மாத்திரம் அல்லாமல் பெரிய ஹதீஸ்களை இமாமாக இருந்தார்கள். ஹதீஸ்களை இமாம் மாத்திரம் அல்லாமல் பனு உமையா என்று சொல்லுகிறோமே இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மதீனாவுல ஆட்சி தலைவராக இருந்தாங்கல்ல, அந்த 10 வருஷத்துக்கு பிறகு வஃபாத் ஆயிட்டாங்கல்ல. 4 சஹாபாக்கள் சேர்ந்து குலஃபாய ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய 4 சஹாபாக்கள் ஹலீஃபாவா இருந்தாங்கல்ல, அவர்கள் ஆண்ட காலங்கள் 30 ஆண்டுகள். 3-4 பேர் எத்தனை வருஷம் இருந்தாங்க ஹலீஃபாவா? 30 வருஷம் இருந்தாங்க. அந்த 30 வருஷத்துக்கு பிறகு பனு உமையாவுடைய குடும்பத்தவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அந்த உமையாவுடைய குடும்பத்தில் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு ஹலீஃபாவா இருந்தாங்கல்ல. முதல் ஹலீஃபா யார்? பனு உமையாவுடைய முதல் ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பிறகு யசீத் வந்தாரு, அதுக்கு பிறகு மருவான் வந்தாரு, அதுக்கு பிறகு அப்துல் மலிக் வந்தாரு, நிறைய பேர் வந்தாங்க. அந்த வரிசையில் பனு உமையாவுடைய வரிசையில் வந்த ஒரு மன்னர் யார் என்று சொன்னால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி பனு உமையாவுடைய ஒரு மன்னராக இருந்தாங்க. 2வது பெரிய ஒரு இமாமாக முஹத்திஸாக இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க தக்குவா என்றால் என்ன என்று சொன்னால் லைஸ தக்குவா பி சியாமின் நஹாரி வலா பி கியாமில் லைலி. தக்குவா என்பது இல்லை. லைஸ தக்குவா, தக்குவா என்பது இல்லை. எது தக்குவா இல்லை என்று சொன்னால் பி சியாமின் நஹாரி, இரவு பகல் முழுக்க நீங்கள் நோன்பு வைப்பதும், வலா பி கியாமில் லைலி, இரவு முழுக்க நீங்கள் தொழுவதும், பகல் முழுக்க நீங்கள் நோன்பு வைப்பதும் இரவு முழுக்க நீங்கள் தொழுவதும் என்ன இல்லை? தக்குவா இல்லை. மாறாக வலாக்கின் தக்குவல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம் தக்குவா என்றால் என்ன என்று சொன்னால் தரக்க மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை ஹராமாக்கினார்களோ அதை விட்டும் விலகி கொள்வது என்னவாக இருக்கிறது? தக்குவாவாக இருக்கிறது. அப்ப பகல் ஃபுல்லா நோன்பு வைக்கிறோமா இல்லையா, இரவில் தொழுகிறோமா இல்லையா, இதை தாண்டிய உண்மையான தக்குவா என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் இது கூடாது, இப்படி செய்யாதிய, இப்படி பேசாதிய, இப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை தடுத்திருந்தால் அதை விட்டும் விலகி கொள்கிறோமா இல்லையா, அதுதான் என்னவாக இருக்கிறது? உண்மையான தக்குவாவாக இருக்கிறது என்று உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இதுதான் தக்குவான்னு சொல்லி காட்டுறாங்க. உதாரணமாக அதுக்கு சான்றாக ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்க. எந்த ஹதீஸ் என்று சொன்னால் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7288வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, ஃபைதா நஹைத்துக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபூஹு, நான் ஒரு விஷயத்தை விட்டும் உங்களை தடுத்தால் உடனே அதை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள். புரிஞ்சா? ஒரு விஷயம் கூடாது, ஒரு விஷயம் பாவம், ஒரு விஷயம் தப்பு, இது ஹராமு என்று சொன்னால் பார்க்கலாம், யோசிக்கலாம்,
குறைச்சிக்கிறலாம் என்றெல்லாம் பேசுகிறோமா இல்லையா? இப்படி பேசக்கூடாது. புரிஞ்சா? அப்ப ஒரு விஷயத்தை நான் ஹராம் என்று உங்களுக்கு தடுத்தால் ஃபஜிதனிபூஹு, உடனே என்ன செய்து கொள்ள வேண்டும்? நீங்கள் விலகி கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், விபச்சாரம் பண்ணாதேங்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிறதா தக்குவா? கிடையாது. நீங்க பீடி சிகரெட் குடிக்காதேங்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன், இதுக்கு பேரா தக்குவா? கிடையாது. அப்ப ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொல்லிவிட்டால் உடனே விடுகிறோமா இல்லையா? உடனே அதை விட்டு விலகுகிறோமா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? தக்குவா என்று சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் வைதா அமர்த்துக்கும் பி அம்ரின், ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டால் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அதை செய்யுங்கள். அப்ப கட்டளைகளை பொறுத்தவரை முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். புரிஞ்ச? முக்கியமான சட்டம் இது. நீங்க மார்க்கத்துடைய ஃபிக்ஹுடைய சட்டத்தை பார்த்தீங்களாக்க, கட்டளைகளை பொறுத்தவரை முடிந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் கட்டளைகளுக்கு. விலக்கல்களை பொறுத்தவரை, ஹராம்களை பொறுத்தவரை நான் முடிஞ்ச அளவுக்கு விலகிக்கிறேன் அப்படின்னு போகக்கூடாது. உடனே முழுசா என்ன செய்யணும்? விலகிக்கிறனே என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான்பா தக்குவா. ஒன்றை ஏவினால் நீ முடிஞ்ச அளவுக்கு செய், ஒன்றை தடுத்தால் இது மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு விலகிக்கிறேன், குறைச்சிக்கிறேன் என்று சொல்லுவது தக்குவா அல்ல. அது தப்பு என்று சொன்னால் உடனே நீ விட்டு விடு, அதை விட்டு விலகிக்கொள், இதுதான் தக்குவாவாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் தக்குவா என்பதற்கு விளக்கம் சொன்னாங்க என்ற ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம எல்லாரையும் அல்லாஹ் படைச்சான். நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்று சொன்னால், நம்மளெல்லாம் எதுக்காக அல்லாஹ் படைச்சான்? படைச்ச நோக்கம் என்ன? மாஷா அல்லாஹ், நம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. இந்த காரணத்தை குர்ஆனிலேயே அல்லாஹ் பேசுகிறான். சூரத்து தாரியாத் என்று சொல்லக்கூடிய 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனம் படைக்கப்பட்டதும் ஜின் இனம் படைக்கப்பட்டதும் எதற்காக? என்னை வணங்குவதற்காகவே என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப மனிதன் படைக்கப்பட்டது மனிதன் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. நாம் ஏன் வணங்குகிறோம்? வணக்கத்தின் காரணம் என்ன? என்ன காரணம்? நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு. நம்ம ஏன் அல்லாஹ் வணங்கணும்? ஏன் பாய் அல்லாஹ் வணங்கணும்? மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போறதுக்காக நம்ம அல்லாஹ் வணங்குறோங்கிற சொல்றோம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? தக்குவா வேணும். புரிஞ்சா? நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. வணக்கத்தின் நோக்கம் என்ன என்று சொன்னால் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். படைக்கப்பட்ட நோக்கம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. நீங்கள் அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோமா இல்லையா? இந்த வணக்கத்தின் இபாதத்தின் நோக்கம் என்ன என்று சொன்னால் என்ன நோக்கம்? அந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயத்தை, தக்குவாவை நாம் வரவழைத்துக் கொள்வது, உருவாக்கி கொள்வதுதான் வணக்கத்தின் இபாதத்தின் நோக்கமாக இருப்பதாக நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வே பேசுகிறான். சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே, யா அய்யுஹன்னாஸு உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனித குலமே, முஸ்லிம்களை மட்டும் அல்லாஹ் கூப்பிடல, யாரை கூப்பிடுறான்? மனித குலமே, மனித சமுதாயமே என்று அல்லாஹ் கூப்பிட்டு, உஅ்புது, நீங்கள் எல்லோரும் வணங்குங்கள், நீங்கள் எல்லோரும் இபாதத்து செய்யுங்கள். யாரை என்று சொன்னால் ரப்பக்கும், யாரை வணங்குங்கள்? உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அவன் உங்களை மாத்திரம் படைக்கவில்லை, உங்களுடைய முன்னோர்களையும் அவன் தானே படைத்தான். உங்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் படைத்தானே, அந்த படைத்தவன படைச்ச நோக்கம் வணக்கத்தின் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன்களாக நீங்கள் ஆகுவதற்காக, இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக என்று குர்ஆனில் ஒட்டுமொத்த வணக்கங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்ம தராவீஹ் தொழுதோமா இல்லையா? இந்த தராவீஹ் தொழுகையின் நோக்கம் என்ன? தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கி கொள்வது. சதக்கா பண்றோம், சதக்காவுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கி கொள்வது. குர்ஆன் ஓதுகிறோம், அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கி கொள்வது. அப்ப நம்ம செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளின் நோக்கம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வது. தக்வா எப்படி படைக்கப்பட்டது வணக்கத்திற்காகவோ அது மாதிரி வணக்கத்தின் நோக்கம் என்ன? தக்வாவை உருவாக்கி கொள்வது என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். உதாரணமாக சில வணக்கத்துடைய நோக்கத்தை தெளிவாகவே அல்லாஹ் பேசுகிறான். நம்ம எல்லாம் நோன்பு வைக்கிறோமா இல்லையா? ஏன் நோன்பு வைக்கிறோம்? நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லுவாங்க. இந்த காரணம் அந்த காரணம், ஏழைகளுடைய பசியை உணர்றதுக்காக, வயிறுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக, இதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்ட காரணங்கள். இந்த காரணங்களை அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய நோன்பின் காரணமாக சூரத்துல் பக்கராவுடைய 183வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அங்கே உஅபுது ரப்பக்கும் அல் பக்கராவுல அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வணக்கத்தின் நோக்கமும் லஅல்லக்கும் தத்தகூன், இங்கே நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நோன்பின் நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். அப்ப வணக்கத்தின் நோக்கமாக நம்ம சொர்க்கத்திற்கு செல்வதாக சொன்னோமா இல்லையா? அது நோக்கம் தான், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அந்த வணக்கத்தில் இறையச்சம் இல்லை என்று சொன்னால், அந்த வணக்கத்தில் இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாதே. அப்ப வணக்கத்தின் நோக்கம், பிரதானமான நோக்கம் என்பது அந்த இபாதத்தின் மூலமாக நீங்கள் தக்வாவை உருவாக்கி கொள்ளுங்கள். நோன்பின் மூலமாக நீங்கள் தக்வாவை உருவாக்குங்கள். அதே மாதிரி நம்ம எல்லாம் தொழுகிறோம் இல்லையா? தொழுகையின் நோக்கம் என்ன? திருமறை குர்ஆனில் சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 1, 2 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். கத் அஃலஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எந்த மூமின்கள்? எந்த மூமின்கள் தொழுகையில இறையச்சத்தோடு தொழுதாங்களோ, பயபக்தியோடு தொழுதாங்களோ, அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயத்தை தக்வாவை உருவாக்கி கொண்டார்களோ அந்த மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப நோன்பின் நோக்கமும் தக்வாவை உருவாக்கி கொள்வது. தொழுகையும் நோக்கம் என்ன? தக்வாவை உருவாக்கி கொள்வது. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போறோமா இல்லையா? ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன? திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கராவுடைய 197வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. நீங்கள் ஹஜ்ஜுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், டிக்கெட் வேணும், காசு வேணும், உணவுப் பொருள் வேணும். இந்த சகல ஏற்பாடுகளை, ஹஜ்ஜுக்கண்டான சகல ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் செய்கின்ற ஏற்பாட்டில் மிகச்சிறந்த ஏற்பாடு எது என்று சொன்னால் வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. இந்த ஹஜ்ஜின் மூலமாக எதை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள்? உங்களுடைய தக்வாவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நோன்பின் நோக்கமும் தக்வாவை உருவாக்கி கொள்வது, தொழுகையின் நோக்கமும் தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்வது, ஹஜ்ஜின் நோக்கமும் தக்வாவை உருவாக்கி கொள்வது. நம்ம எல்லாம் குர்பானி கொடுக்கிறோம். குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் ஆட்டை, மாட்டை, ஒட்டகத்தை அறுக்கும் போதே அந்த ஆடு, மாடு, ஒட்டகத்துடைய இரத்தத்தை அல்லாஹ் பார்ப்பது இல்லை. இதை வெட்டும் போது, அறுக்கும் போது எத்தனை லிட்டர் ரத்தம் வெளியே கொட்டுனுச்சு என்று அல்லாஹ் பார்ப்பது இல்லை. லுஹூமஹா, அவருடைய கரியையும் எத்தனை கிலோ கறி இருந்துச்சு என்பதையும் அல்லாஹ் என்ன செய்வது இல்லை? பார்ப்பது இல்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அந்த பிராணியை அறுக்கும் போது உங்களுடைய தக்வா எந்த நிலையில் இருந்தது? இந்த குர்பானியை நீங்கள் பெருமைக்காக அறுத்தீர்களா? இந்த குர்பானியின் மூலமாக உங்களுடைய தக்வாவை நீங்கள் அதிகரித்துக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம பண்ணக்கூடிய அனைத்து இபாதத்து நோக்கம் என்பது அல்லாஹ் நம்மை படைத்தது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அல்லாஹ்வுடைய வணக்கம் என்பது தக்வாவை உருவாக்கி கொள்வதற்காக.
அப்ப தக்குவா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ்ல 7288வது ஹதீஸ்ல தக்குவா என்று சொன்னால் நான் ஒன்றை தடுத்தால், இது கூடாது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? உடனே விட்டுவிட வேண்டும், உடனே விலகி கொள்ள வேண்டும். இது தடுப்பதற்கு. அதே சமயத்தில் ஒன்றை செய்யுங்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். செய்வதை முடிஞ்ச அளவுக்கு செய்யணும், விலக்கல்களை உடனே விட்டுவிட வேண்டும். இதுதான் தக்குவாவாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் தக்குவா என்று சொல்லிருக்கிறாங்க. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த நோன்பின் மூலமாக இன்னும் பல இபாதத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தக்குவாவை பெற்றுக்கொண்டார்களோ அதே தக்குவாவை, அதே ஈமானை நம்முடைய கல்புகளில் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.